ஆதவன் சினிமா தியேட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாரும் பயங்கரமான ஒரு ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு திரைப்படம் இன்றைக்கி திரைக்கு வந்துருச்சு. அதுதான் நம்ம தளபதி திரு மாண்புமிகு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் அப்படிங்கிற திரைப்படம். அந்த படம் ஒரு தளபதி ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு மாபெரும் ட்ரீட்டு. அதுதான் அவருடைய லாஸ்ட் படம்னு சொல்லிட்டாரு. அது ஆடியோ லான்ச்சில் சொல்லும்போதே எல்லாருக்குமே மனசில் ஒரு பெரிய ஒரு பாரத்தை சுமந்துட்டு இருந்தாங்க. அந்த கடைசி படங்கிறது ஒரு தளபதி திருவிழாவாகவே இன்றைக்கி கொண்டாடப்படுது. அதாவது இன்றைக்கி ரிலீஸ் ஆன எல்லா தியேட்டர்லேயும் அது ஒரு திருவிழாவாக கொண்டாடுறாங்க. ஏன்னா அது ஃபேன்ஸுக்கான ட்ரீட்டு அப்படிங்கிறதுல. அந்த வகையில் இந்த படம் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க அனிருத். அண்ட் இந்த படத்தில் நடித்தது நம்ம தளபதி விஜய் அவர்கள், பூஜா ஹெக்டே நடிச்சிருக்காங்க, மமிதா பைஜு நடிச்சிருக்காங்க, பாபி டியூவல் நடிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் பிரியாமணி நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் 3-4 அமைச்சர்களும் நடிச்சிருக்காங்க. அமைச்சர் ஸ்ரீநாத் நடிச்சிருக்காரு. என்னுடைய தொகுதி, நாங்கள் இருக்கக்கூடிய அந்த டி நகர் தொகுதியோடைய புசி ஆனந்த் அவர்கள் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அருண் அவரும் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ஒரு ஷாட் வர்றாரு. அதுக்கப்புறம் போக்குவரத்துறை அமைச்சர் அவரும் ஒரு ஷாட் வர்றாரு. ஸோ இவங்க எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கதாநாயகன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் திரு விஜய் அவர்கள் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி அப்போ வரும் இப்போ வரும் அப்படின்னு சொல்லி போன பொங்கலுக்கு, அதாவது ஜனவரி மாதம் வர வேண்டிய படம் இப்போ ஜூலை மாதம் வந்திருக்கு. பொங்கலுக்கு வர வேண்டிய படம். அந்த படம் அப்படியே காத்திருந்து சென்சார் போர்டில் பிரச்சனை அது இதுனாங்க. இப்போ அவர் சிஎம் ஆகிட்டாரா, இனிமேல் தடைகள் கிடையாது. நமது மதிப்பிற்குரிய திரு உமாவதி அவர்கள் சொன்னார், தீபாவளிக்கு முன்னாடி எப்படி அந்த படம் வந்துடும் அப்படின்னாரு. கரெக்டாக தீபாவளிக்கு முன்னாடி இப்போ அந்த படம் வந்துருச்சு. இந்த படம் ஒரு அற்புதமான ஒரு திரைப்படமாக இருந்தது. தியேட்டரில் பார்க்குறப்போ நமக்கு அந்த ஃபீல், அதாவது என்னென்னா அந்த தளபதியோடைய அந்த கடைசி படங்கிறதுனால ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இந்த படத்தில் இருந்தது. இந்த படம் ஒரு இந்திய திரையுலக வரலாற்றிலே இப்படி ஒரு படத்தை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அதாவது கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது 1935-34 படங்கள் வரும்பொழுது அந்த படம் லென்த்தியாக இருக்கணும். லென்த்தினா எப்படின்னா எல்லாத்துக்குமே பாட்டிலே தான் படம் ஓடும். கிட்டத்தட்ட ஒரு எம்கே தியாகராஜ பகதூர் படம்லாம் பார்த்தோன்னா 3.5 மணி நேரம் வரும். சம்பூர்ண ராமாயணம் 3.25 மணி நேரம். அந்த படத்துக்கு 2 இன்டர்வல்லாம் விட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். 4 மணி நேரம் படம்லாம் இருக்கும். அது மாதிரி அந்த வரிசையில் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதிக நேரங்கள் ஓடிய படம் அப்படின்னா அது ஜனநாயகன் தான். 4 ஷோ தான் ஓட்ட முடியாது, 5வது ஷோ ஓட்ட முடியாது. முன்னாடியெல்லாம் 5 காட்சிகள் கொடுப்பாங்க, இந்த ஸ்பெஷல் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு. 5 காட்சிகளே ஓட்ட முடியாது ஒரு திரையரங்கில், 4 தான் ஓட்டினா. ஏன்னா அந்த கேப் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா கதை, அற்புதமான கதை. நான் கூட தெரியாமல் சொல்லிட்டேன், இந்த படம் பகவந்த் கேசரியோட இதை தழுவி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. பகவந்த் கேசரியிலேருந்து ஒரு சீன் கூட எடுக்கல அவங்க, எல்லாமே புதுசாக தான் எடுத்துருக்குறாங்க. ரொம்ப புதுமையாக பண்ணியிருக்கிறாங்க. கதையும் சரி, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கிறாங்க. அதாவது விஜய் அவர்கள் சரி, மமிதா பைஜு சரி, அதுக்கப்புறம் நம்ம பூஜா ஹெக்டே, அதுக்கப்புறம் அமைச்சர் ஸ்ரீநாத். ஒரு சீன் தான் வர, அந்த ஒரு சீன் பிரமாதமாக இருக்குது. ஸ்ரீமன் நடிச்சிருக்காரு, ஏஎல் அழகப்பன் சார் நடிச்சிருக்காரு, பிரகாஷ் ராஜ் அவர் பார்த்திங்கன்னா இந்த படம் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறாருன்னா, விஜய் அவர்கள் தன்னுடைய உண்மையான அந்த கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய ஒரு படமாக தான் இந்த ஜனநாயகன் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் பிரகாஷ் ராஜ் பார்த்தோன்னா படத்தில் எல்லா கேரக்டர் அப்படி தானே இருக்கணும். பிரகாஷ் ராஜ் மட்டும் நடித்தார்னு சொல்ல முடியாது, அவரும் உண்மையாகவே நடிச்சிருக்கார், உண்மையாக நடந்துட்டுருக்கார். நடிச்சிருக்காருன்னு சொல்ல, உண்மையாக நடந்துட்டுருக்கார். ஏன்னா அவர் என்றைக்குமே மக்களை பற்றிலாம் பெருசாக யோசிச்சதே கிடையாது. அவர் அந்த வில்லன்னா வில்லன் தான், ப்ராப்பர் வில்லன், அதில் டவுட்டே கிடையாது. பிரகாஷ் ராஜ் பின்னி பேடல் எடுத்திருக்கார். அதுக்கப்புறம் இந்த படத்தில் மியூசிக், அனிருத்தோட மியூசிக்கு, இந்த ஒன் லாஸ்ட் டான்ஸுங்கிறது கொண்டாட்டம். அதாவது என்னென்னா அந்த டான்ஸ் எப்போவுமே விஜய் அவரோட டான்ஸ் பிரமாதமாக இருக்கும். அந்த டான்ஸை ஒன் லாஸ்ட் நான் டான்ஸ்னா அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஆடுற இடம் அப்படியே தியேட்டர் ஒரு செகண்ட் அடி போயிட்டு மேலே போயிட்டு கீழதுனால அந்த மாதிரி ஒரு அலறல் சத்தம் அந்த டான்ஸுக்கு. அந்த டான்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ரெக்கார்ட் பிரேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஒரு 1000 கோடியை ரொம்ப அசால்ட்டாக தாண்டும். 1000 crores அப்படிங்கிறத தமிழ்நாட்டிலேயே தாண்டும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஏன்னா இந்த படம் ஒரு சென்டிமெண்டல் ஃபிலிம். ஒரு சென்டிமெண்டல் அப்படிங்கிறத விட என்னென்னா ஒரு எமோஷ்னல் கனெக்ட், விஜய் அவர்களுக்கும் மக்களுக்கும் இருக்கிற எமோஷ்னல் கனெக்ட் தான் அந்த படமே. இந்த படம் மக்களை எப்படி ரீச் ஆகும் அப்படின்னா, இது அவருடைய கடைசி படம்னு சொன்னதுனால பல பேர் தியேட்டரில் கண்ணீர் வடிக்கிறாங்க. அந்த ஒரு கவலை இருக்குது. நான் இது ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இட்ஸ் அன் எமோஷன். தான் வளர்ந்த காலகட்டங்கள்லேருந்து, குழந்தை பருவத்திலேருந்து பார்த்த ஒரு நடிகர் இனிமேல் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது ஏற்றுக்கிற மாதிரி இருக்காது. அதனால் அது இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இப்போ ஒரு
தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிறார் அப்படிங்கும்போது அந்த சமயத்தில் அவரால் நடிக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த படம் வந்து மக்கள் பார்க்குறப்போ அப்படியே தண்ணியாக ஊற்றுது, கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றுது. அப்புறம் இந்த படத்துடைய ஃபைட் சீன்லாம் பார்க்குறப்போ இல்லை மிக பிரம்மாண்டமாக, அதுவும் ஒரு ஷாட்டில் நான் அது வந்து உலக சினிமாவுக்கு ஒப்பிடுவேன். உலக சினிமாவுக்கு ஏன் ஒப்பிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உலகத்தில் நம்ம பார்த்த நிறைய திரைப்படங்கள், ஒரு ரொபோட்டிக் ஃபிலிமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு பேய் படமான டிராகுலாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஒரு டைனாசர் வச்சு எடுத்த படமாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. அதாவது இந்த படத்தில் நீங்கள் எதுவுமே இல்லைன்னே சொல்ல முடியாது. இதில் வந்து ஒரு ரோபோட்டிக் சயின்ஸ் இருக்குது, டிராகுலா மாதிரி ஒரு சீன் இருக்குது. டிராகுலா மாதிரி சீன்கிறது என்னென்னா, கிட்டத்தட்ட அதை வந்து அந்த ஷாட்டில் பார்க்குறப்ப இல்லை எனக்கு அந்த டிராகுலாவே மறந்துடுச்சு. அதை விட பிரம்மாண்டமாக ஒன்று இருக்கும்னா அது இந்த சீனில் இருந்தது. கிட்டத்தட்ட அந்த ஒரு இதில் வந்து படத்தில் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி அப்படின்னு சொல்லி தான் வராரு. ஃப்ளாஷ்பேக்கில் வந்து காவல்துறை அதிகாரியா. ஆனால் அவர் வந்து டக்குன்னு இந்த பின்னி மில்ஸ் ஃபைட்டில் வந்து டப்புன்னு எடுத்து எல்லாத்தையும் ராட்லாம் கனெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து அவர் உடனடியாக அவர் மாறுறாரு. அதான் இந்த திரைக்கதை அந்த மாதிரி ஒரு கதை. ஒரு ப்ளம்பிங் பண்ணும்போது கரெக்டாக இந்த த்ரெட் இதை தான் சார் சேரும் அப்படின்னுவாங்களா, அந்த மாதிரி டக்குன்னு எல்லாத்தையும் லாக் பண்ணுறாரு. அந்த லாக் பண்ணி அடிக்கிற ஃபைட்டு செம்ம ஃபைட்டு, ப்ரில்லியன்ட் ஃபைட். அதாவது என்னென்னா, நீ பார்த்துக்கிட்டே இரு, நீ நான் உன் கண்ணில் அந்த பயம் தெரியணும், எனக்கு உனக்கு அந்த பயம் தெரியணும், நீ என்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடிக்கிற ஷாட் வந்து சூப்பராக இருக்குது. அதில் வந்து அந்த ஒரு இடத்துல வந்து அந்த கத்தி இது கோடாலி மாதிரி ஒன்று இது எடுத்துகிட்டு, கோடாலி மாதிரி இருக்குது, அது இவர் செஞ்சது தான், அது செஞ்சுட்டு அப்படி நாக்கில் அப்படி நக்கிறாரு. அந்த ஷாட் வந்து பார்க்குறப்போ எனக்கு அப்படியே வந்து வேர்ல்டில் டிராகுலாவில் அந்த மாதிரி ஒரு சீன் வரும். டிராகுலா வந்து பயங்கர பிரசித்தி பெற்ற ஒரு திரைப்படம், பேய் படத்திலே பயங்கரமான படம். அதுக்கப்புறம் வந்து அதை காமிக்கும் போது ஒரு டெரராக இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த டெரர் வந்து அதில் இருந்தது. அந்த டெரர் வந்து அதில் இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, ஃபைட்டெல்லாம் பிரமாதமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு காட்சி அமைப்புகளும் ஒரு 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 அமைச்சர் வர ஷாட் அப்படின்னா அருண் வந்து ஒரு ஷாட்டில் வரார். அந்த பாட்டு வந்து ராவண மவண்டாவா, அது அந்த பாட்டு தான் நினைக்கிறேன், ராவண மவண்டா இல்லை, ஆமாம் அந்த பாட்டு தான் நினைக்கிறேன். அந்த பாட்டில் வந்து வராரு, அமைச்சர் வராரு. புஷி ஆனந்த் வந்து கிளைமேக்ஸில் வரக்கூடிய காட்சி தியேட்டர் ஏஞ்சன் கிளாப்ஸு. ஏன்னா அது வந்து ஒரு என்னன்னா, ஒரு திரைப்படம் வந்து ஒரு அரசாங்கத்தை மாற்றுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புவாங்க. ஆனால் இந்த படம் மாற்றினதுக்கு அப்புறம் வந்திருக்கு. அப்போனா எவ்வளவு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட நம்ம தான் இருக்க போகிறோங்கிற பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட ஒருத்தர் படம் எடுத்திருப்பாங்க, இவ்வளோ கோடி ரூபாய் செலவில் எடுத்திருப்பாங்கன்னு பாருங்கள். அந்த லெவலுக்கு பிரமாதமாக இருக்குது. இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த படத்தில் ஒரு ஷார்ட் காமிச்சாங்க, வந்து எம்ஜிஆருடைய ஃபோட்டோ காமிச்சு அதில் வந்து கீழே இப்படி தீ பிளம்பு எரியுது, எம்ஜிஆர் கீழே இப்படி தீ எரியுது, இந்த பக்கம் அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் அப்படி காமிச்சு விஜய் அவர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த ஷார்ட் பிரமாதமாக இருந்தது. அப்போ தான் நான் யோசித்தேன், எம்ஜிஆர் அவர்கள் வந்து ரிக்ஷாக்காரன் ஒரு படத்தில் வந்து சிறப்பாக நடித்ததற்காக வந்து அவருக்கு தேசிய விருது கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு பாரத ரத்னா கொடுத்தாங்க. அந்த மாதிரியான விருதுகள் கண்டிப்பாக நமது தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, தேசிய விருது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இட்ஸ் அ ரெவல்யூஷனரி சப்ஜெக்ட். ஒரு படம் ஒரு ரெவல்யூஷனை ஏற்படுத்தி நாட்டையே மாற்றிருக்கு அப்படின்னா அது ஜனநாயகன் தான் அந்த படம். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ மாற்றம் கிடையாதுன்னா இதுதான் உண்மைங்கிறதுக்காக சொல்கிறேன், அதுதான் உண்மை. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கங்களேன். ஒவ்வொரு காட்சி அமைப்புலேயும் சரி, ஒவ்வொரு டயலாக்லேயும் சரி, அவ்வளோ பிரமாதமாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து படம் ஒரு மூன்றரை மணி நேரம் வருது, 3.5 மணி நேரம் போயிட்டே இருக்கு, போது ஒரு சீன் கூட எங்கேயுமே ஒரு போர் அடிக்கலை, ஒரு லேக் இல்லை, அடுத்தடுத்த சீன் அப்படி ஃபயராக போகுது, டப்புன்னு போகுது. ஸோ என்னன்னா, இந்த மாதிரி ஒரு நடிகர் வந்து நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது ஒரு எல்லாருக்குமே ஒரு மனசில் ஒரு உழுக்கிற ஒரு விஷயந்தான். ஏன்னா ரொம்ப க்யூட்டான ஒரு ஆக்டர் அவர், அதில் எந்த மாதிரி டவுட்டும் கிடையாது. ரொம்ப க்யூட்டான ஒரு ஆக்டரு. ஒரு சில காட்சிகள்லாம் அவர் சிரிக்கிறது பார்க்குறது அதெல்லாம் வந்து ரொம்ப லவபுளாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நடிகர் வந்து மறுபடியும் படம் நடிக்க மாட்டேன்னு சொன்னது தான் மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். அதனால் இந்த படம் மக்கள் எல்லாரும் வந்து ரொம்ப அலைமோதி போய் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தே அவனு தியேட்டரில் அப்படின்னு போகிறாங்க. ஏன்னா இட்ஸ் அ ஃபைனல் ஃபிலிம், இதுக்கப்புறம் அவர் படம் நடிக்க மாட்டார் அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவரே சொல்லிட்டார், இதுதான் என்னோட கடைசி படம் அப்படிங்கிறத சொல்லிட்டார். அப்படி வந்து அந்த தியேட்டருக்கு வந்து போய் அதை பார்க்குறாங்க, மக்கள் அவ்வளோ ஆரவாரமாக கொண்டாடுறாங்க. கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஒரு காட்சியில் புஷி ஆனந்த் தோன்றக்கூடிய அந்த காட்சி தியேட்டர் கிழியுது அப்படின்னுவாங்களா, அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அவர் கையில் அந்த தீப்பந்தத்தோடு வராரு, ஒரு புரட்சி நாயகனாக வராரு. அங்கே கையில் தீப்பந்தத்தோடு வந்து அப்படி எங்கள் கோயில் நாங்கள் இடிக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படி வந்து நிற்கிறாரு. நிற்கும்போது அப்படி அப்படியே மெய் சிலுத்துருச்சு, அந்த மாதிரி இருந்தது.
ஸோ அந்த மாதிரி இந்த படம் வந்து உண்மையிலேயே அவார்டுகளை பெறும். நிறைய அவார்ட்ஸ் வாங்கும் அந்த படம். நிறைய ஒரு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பேரை வாங்கக்கூடிய கலெக்ஷன் வைஸில் ரெக்கார்ட் பிரேக்கிங் ஃபிலிமாக அந்த படம் இருக்கும். அது எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஒவ்வொரு காட்சி அமைப்புலையும் இந்த படம் வந்து யாருமே நீங்கள் வந்து காப்பின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இது வந்து பகவான் கேசரி, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், இது பகவான் கேசரி கிடையவே கிடையாது. ஒரு சீன் கூட பகவான் கேசரிலேருந்து எடுக்கலை. ஆக்சுவலாக அது என்ன தப்பாக நடந்து போச்சுன்னா, பகவான் கேசரி படத்தில் வந்த ஒரு சீனை, ஒரு பாலையா நடித்த ஏதோ ஒரு சீனை இந்த பொண்ணு படம் பார்க்குறப்போ வந்து திரையில் பார்த்து கைதட்டுற மாதிரி ஒரு சீன். அதை பார்த்து யாரோ தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க, இது பகவான் கேசரி படத்தோட ரீமேக் அப்படின்னு சொல்லி. அது யாரோ தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா எச்வினோ அது அப்பயே சொன்னார், இந்த படம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அதுலேருந்து நாங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னு ஒன்று சொன்னார். அது உண்மை அப்படிங்கிறது இந்த படம் பார்த்தப்பே நமக்கு தெரிஞ்சு போச்சு. ரொம்ப அருமையாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த படத்தை நீங்கள் இப்போ மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்நாளில் திரும்ப இப்படி ஒரு படத்தை நீங்கள் பார்க்க முடியாது. எழுதி வச்சுக்கோங்க, உங்கள் லைஃப் டைமில் இப்படி ஒரு படத்தை பார்க்க முடியாது. அதாவது இந்த படத்தில் எல்லா ஆஸ்பெக்ட்ஸும், கதையாக இருக்கட்டும், திரைக்கதையாக இருக்கட்டும், வசனமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து டான்ஸ்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். டான்ஸு, அதுக்கப்புறம் மமிதா பைஜியோட ஆக்டிங்காக இருக்கட்டும், பூஜா ஹெக்டேயோட ஆக்டிங்காக இருக்கட்டும், விஜயோட நடிப்பாக இருக்கட்டும், ரேவதி, ஐயோ ஒரு ஷாட் வந்தாங்க, ரேவதியெல்லாம் வந்து அந்த ஒரு ஷாட்டில் அவங்க நடித்ததை பார்த்து நானே யோசித்தேன், அவங்க லைஃப்பில் இப்படி ஒரு கேரக்டரை பண்ணியிருப்பாங்கங்கிற டவுட்டு தான். அந்த மாதிரி ஒரு படத்தில் பண்ணியிருப்பாங்கங்கிற டவுட்டு தான். ஸோ அந்த லெவலுக்கு அதை பண்ணியிருந்தாங்க. அதாவது இதுவரை நம்ம பார்த்து ரசித்த படம் இருக்கும் இல்லையா, ஒரு கேஜிஎஃப் ரீசெண்டாக பார்த்துருக்கோம் அப்படின்னு. கேஜிஎஃப் ரீசெண்டாக நம்ம பார்த்தப்போ அதில் வந்து நிழல்கள் ரிவ்யூ வந்து வாய்ஸ் தான் கொடுத்துருப்பார். அந்த வாய்ஸ் வரும், அந்த வாய்ஸ் வந்து அந்த கதை சொல்லும். இதில் வந்து நிழல்கள் ரிவ்யூவே நடிச்சிருக்காரு. அந்த கதை சொல்கிறதுக்காக நிழல்கள் ரிவ்யூவே வந்து முதல் சீன்லேருந்து கதையை சொல்லி கடைசி சீனில் வந்து நான் தான் அப்படின்னு வணக்கம் சொல்கிற வரைக்கும் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த லெவலுக்கு வந்து அந்த பிரம்மாண்டம் இருக்குல்ல, ஒரு வாய்ஸ்க்காக ஒருத்தர் கூப்பிடுறதா இல்லைங்க, அந்த வாய்ஸ்க்குண்டான நடிகரே வந்து அதை பேசுகிறார் அப்படிங்கிற பிரம்மாண்டம் இருக்குல்ல, அந்த பிரம்மாண்டம் தான் தமிழ் சினிமா. ஸோ இது மாதிரியான சினிமா வந்து எனக்கு தெரிந்து மற்ற நடிகர்கள்லாம் இனிமேல் யோசிக்கணும். எல்லாருமே சொல்கிறேன், எல்லா நடிகர்களுமே, ரஜினிகாந்த் சாராக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து யோசிக்கணும், இப்படி ஒரு படம் நம்மளால் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. அந்த லெவலுக்கு இந்த படம் வேறு ஒரு உயரத்தில் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். மாபெரும் வெற்றி படம். தளபதி ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டு. இட்ஸ் அ வெரி எமோஷனல் கனெக்ட், சென்டிமெண்டல் ஃபிலிம், ஒரு பிளாக் பஸ்டர். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் 1000 கோடி, இந்த படம் தாண்டுமா, அந்த படம் தாண்டுமா, அது போகுமா, இது போகுமா நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சொல்கிறேன், இந்த படம் 1000 கோடியை தாண்டும். 1000 கோடியை தாண்டும், அதில் டவுட்டே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு காந்தாரா பார்த்த ஃபீல் இருக்குது, ஒரு விஜயகாந்த் சார் படம் பார்த்த ஃபீல் இருக்குது, ஒரு டிராகுலா பார்த்த ஃபீல் இருக்குது, ஒரு ஸ்டீவன் ஸ்பீல்பர்க். கடைசியாக பார்த்தோன்னா இந்த ரோபோவில் இந்த குட்டியாக ஒரு டைனாசர் இருக்கும்ல, ஓடி வந்து அம்மா இங்கே பாருங்கள் அதிசயமான ஒரு பிராணி வருது அப்படின்வாங்க. நம்ம அந்த சீனை மறந்துருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி ஒரு ரோபோ செஞ்சு அது ஓடிட்டுருக்கு. அது ஓடுது. நாய் ஒன்று இருக்குது, ஒரு நாய் மாதிரியே ஒரு ரோபோ ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து மனிதர்கள் மாதிரியே ஒரு ரோபோ இருக்குது. அப்புறம் ட்ரோன் காட்சிகள்லாம் சைனாவில் அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு மிரண்டுருவாங்க. ஏன்னா அவங்க இது வரைக்கும் ட்ரோனில் ஒன்றுமே சாதிக்கலை. அவங்க அந்த மாதிரிலாம் ட்ரோன் காட்சிகளை வச்சதே கிடையாது. அவங்க இதை பார்த்துட்டு தான் ஏதோ புதுசாக ஒன்று பண்ண போகிறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ அதனால் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரோன் ஃபைட்டு அதெல்லாம் சிஜி, சில இடங்கள்லாம் சிஜி மாதிரியே தெரியலைங்க, அப்படியே ரியலாக இருக்கிற மாதிரி இருந்தது. அது காரணம் என்னென்னா அந்த மெனக்கெடுதல் இருக்கு இல்லையா, அந்த மெனக்கெடுதல் தான். அந்த மெனக்கெடுதல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் டோட்டலி இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும். இந்த படம் எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, நானும் சின்ன வயசுலேருந்து விஜய் அவரோட படம்லாம் பார்த்துருக்கேன். அந்த கடைசி ஒரு 10 நிமிஷம் வந்து விஜய் சாரோட அந்த க்யூட் ஸ்மைலை எல்லா படத்துலேருந்தும் போட்டு காமிச்சாங்க. அதை பார்க்கும்போது தாங்க ஒரு மாதிரி அப்படியே கலக்கமாகிடுச்சு. ஏன்னா ஒரு இன்றைக்கி ஒரு சீஃப் மினிஸ்டர், அவரை பற்றி நம்ம எதுவும் சொல்ல முடியாது, அது வேறு. ஆனால் அந்த விஜயை ரசிக்காத ஆளுங்களே கிடையாது. அந்த விஜய் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஜய். அப்பார்ட் பீயிங் நான் வந்து ரஜினி சார் ஃபேனாக இருந்தாலுமே எனக்கு விஜய் அப்படி பிடிக்கும். அந்த ஷாட்டில், அந்த குஷியில் இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் இருக்கட்டும், அந்த சிரிப்பு, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த கடைசி ஒரு 2 நிமிஷம் நான் அப்படியே கண் கலங்கி தான் பார்த்தேன். எனக்கே நான் வந்து ஒரு விஜய் பிடிக்கும்னு தான் சொல்லியிருக்கேன். விஜய் ரசிகர்களுக்கு அது எப்படி இருக்கும்? விஜய் ரசிகர்கள் கண்டிப்பாக இந்த படம் பார்த்தாங்கன்னா கண் கலங்கிடுவாங்க, அந்த லெவலுக்கு இருந்தது. இப்படி ஒரு படத்தை கொடுத்ததுக்காக கேவிஎம் ப்ரொடக்ஷன்ஸுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.
மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கும் நன்றி. அமைச்சர்கள் அருண், அதுக்கப்புறம் போக்குவரத்துறை அமைச்சர் அவர், அதுக்கப்புறம் நம்ம புஷி ஆனந்த் அவர்கள், அதுக்கப்புறம் ஸ்ரீநாத் அவர்கள் மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கள், இவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த படத்தில் ஒரு ஸ்கூல் சீன் இருந்தது. ஒருவேளை அதை முன்னாடியே எடுத்திருந்தாங்கன்னா கீர்த்தனா அதை நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இல்லைனா ராஜ்மோகனாவது நடிச்சிருப்பார். இதுவும் ஒரு அதிசயம். அதையும் நான் நோட் பண்ணிக்கிறேன். ஒரு படத்தில் 4 அமைச்சர்களும் நடிச்சிருக்கிறாங்க. அதாவது கரண்ட்டில் இருக்கக்கூடியவங்க. அதாவது சில படங்கள் வரும், இவங்க தெரியுமா அந்த காலத்தில் எம்எல்ஏவாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம், அது வேறு. கரண்ட்டில் இருக்கக்கூடிய 4 அமைச்சர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஒன்று நடிச்சிருக்கிறாரு. அது பிகாஸ் இட்ஸ் இன் த ரிவர்ஸ். அமைச்சராக இருந்து நடிக்க முடியாது, பட் இருந்தாலும் நடித்ததுக்கு பிறகு அவங்க படம் வந்திருக்கு. அது ஒரு பெரிய ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயந்தான். எல்லாருமே அதை பார்த்து பயங்கரமாக பாராட்டுறாங்க, தியேட்டரில் பயங்கரமாக கொண்டாடுறாங்க. குறிப்பாக தாய்மார்களுக்கு ஒரு சீன் எடுக்கிறாங்க. அந்த சீனில் ஒரு அம்மா தன்னுடைய பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க. பொண்ணை கடத்திட்டு போனோன்னே அந்த பொண்ணை இது பண்ணி வில்லன்கள்லாம் இது பண்ணி மொலாஸ்டேஷன் பண்ணி தூக்கி போடுறாங்க. செத்து போயிடுது. செத்து போனதுக்கப்புறம் கட் பண்ணால் இந்த பாட்டு, இந்த ராவண மௌண்டாங்கிற பாட்டு. உடனே அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமாக வராங்க. இப்போ தான் அந்த பொண்ணு செத்துருக்கு, ஆனாலுமே அவங்க ரொம்ப சந்தோஷமாக வராங்க. அந்த சீன் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, ஆமாம் இல்லை இது ரியலாக தான் நடந்ததே, அப்புறம் இதில் என்ன தப்பு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த படம் எனக்கு மிகப்பெரிய ஒரு தெளிவை கொடுத்தது. நாம் இனிமேல் எப்படி வாழணுங்கிற ஒரு வாழ்வியலை கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எல்லோரும் பாருங்கள், செம்மையான படம், என்ஜாய் பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஓகேவா?